8 வருஷம் டைவர்ஸ் கேஸ் பண்ணியிருக்காங்க. 8 வருஷம் டைவர்ஸ் போயிட்டு அப்புறமா வந்து வேணாம் குழந்தைங்களுக்காக சேர்ந்துருவோம் சேர்ந்துட்டு 2 வக்கீலுங்களுக்கு ஃபீஸ் கொடுத்துட்டு அவங்க சந்தோஷமாக போனதெல்லாம் இருக்குது. எங்களுக்கு ஃபீஸ் வந்தது, ஆனால் அவங்க சந்தோஷமாக போனது இருக்குது. சிலது வந்து கல்யாணம் ஆன அன்றைக்கே டைவர்ஸ் ஆனது இருக்குது. இதெல்லாம் காரணம் ஏன் விஜயும் வந்து திருப்பி சங்கீதா மேடமும் சேரக்கூடாதுன்னு இருக்குது. சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன் நடக்கக்கூடாது? Next Go Holidays. Travel beyond boundaries. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன் மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா சென்னை சில்க்ஸ். உதயநிதிக்கு நல்லா இருக்கு, எடப்பாடிக்கு நல்லா இருக்கு, ஸ்டாலினுக்கு நல்லா இருக்கு, விஜய்க்கு நல்லா இருக்கு. இப்போ யாருக்கு தான் நல்லா இல்லை? அதுதான் தமிழ்நாட்டுக்கு இப்போ மச்சன். 100 பேரை நான் சர்வே எடுத்த டீமெல்லாம் நான் போய் பார்த்தேன், பேசினேன். 70 பேர் வந்து விஜய்க்கு போடுறேன்றாங்க. 70 பேர்? ஆமாம், இதுதான் உண்மை. விஜய்வுடைய ட்ரெண்டிங் வந்து இன்னைக்கு வந்து எல்லார் வீட்டுக்குள்ளேயே வந்துடுச்சு. வெற்றியை நிர்ணயிக்கிறது அவர் தானா? ஆமாம், அதில் டவுட்டே படாது. சிட்டியில் நிறைய பேர் பயப்படுறாங்க, கோயம்புத்தூரில் நிறைய பேர் பயப்படுறாங்க, தென் மாவட்டத்தில் பயப்படுறாங்க, வட மாவட்டத்தில் பயப்படுறாங்க. ஏன் பயம் வருது அரசியல்? அதான் இந்த பயத்துக்கு என்ன காரணம்? விஜய் தான். ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க சார், குடும்பத்தையே சரியாக பார்த்துக்க தெரியாதவர் நாட்டை எங்கே பார்த்துக்க போகிறாரு அப்படிங்கிற. குடும்பத்தை அவர் பார்த்துக்கலன்னு உங்ககிட்ட வந்து யாராவது சொன்னாங்களா? விஜய் வந்து பார்த்துக்கலன்னு, பார்த்துக்காம தான் 2 குழந்தை பெற்றாரா? அந்த குழந்தைங்க இவ்வளோ இருக்குது, அந்த குழந்தைங்க வந்து சொல்லிச்சா இவங்ககிட்ட? விஜயை குறை சொல்கிறவங்கெல்லாம் சந்தோஷமாக இருக்காங்களா? விஜய் குறை சொல்கிறவங்களுக்கெல்லாம் என்ன வானத்திலேருந்து குடிச்சிட்டாங்களா? அம்மா வயிற்றுல இல்லை. எல்லாரும் என்ன கால்குலேஷன் பண்ணுறாங்க, நகரத்தில் தான் அவருக்கு ஓட்டு, ஆமாம், கிராமத்தில் இல்லைன்னு. நான் என்ன சொல்கிறேன், இது தப்பான ஒரு பழக்கம். எம்ஜிஆர் வந்திருக்காரு, நல்லவர், தங்கமானவர், அவருக்கு ஓட்டு போடணும்னு குடும்பமாக பெண்கள்லாம் டிசைட் பண்ணாங்க. எம்ஜிஆரை கடவுளாக பார்த்து, அது சிவாஜி கணேசன் ஐயாவுக்கு வரல. அதுக்கப்புறம் நிறைய பேர் அரசியல், KKSR ஐயா வந்தார், அவர் தோற்று போனார். கார்த்திக் வந்தார், எவ்வளோ பேர் வந்தாங்க, தோற்று போனாங்க. ஆனால் அந்த சாரிஸ்மா ஜெயலலிதா அம்மா வரைச்ச முதல்ல எல்லாரும் கிண்டல் பண்ணாங்க. அந்த அம்மாவை வந்து சபைப்பெட்டியிலேருந்து எட்டியெல்லாம் உதைச்சதெல்லாம் தெரியும். ஆனால் அந்த அம்மா நின்னாங்க, ஆளுமைப்படுத்தினாங்க. அதுதான் அந்த அம்மாவுடைய நீச்சப்படும். ஸோ அந்த இடத்துல தான் விஜய் பண்ணிக்கிறாரு. அது போல தான் விஜய் சார் வந்து ஒரு விஜயகாந்த் மாதிரி ஏன் வரக்கூடாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை வேறு அடித்து தூக்கக்கூடாது எம்ஜிஆர் மாதிரி ஏன் நினைக்கிறீங்க? வெயிட் பண்ணுங்கள், போட்டு உருட்டுறீங்க. விஜய் சாருக்கு போடுறவங்கன்னு போடுறது டிசைட் பண்ணிட்டார், முடிவு பண்ணிட்டார். நீங்கள் என்ன ஓட்டு பணம் ஏனோ எல்லாமே பண்ணாலும் இது வந்து ஒரு திருவிழா மாதிரி தான் இருக்கும். விஜய் சாருக்கு வந்து 60 லட்சம் ஓட்டு வாங்குறாரா, அதுக்கு ஒரு ட்ரெண்டு மாறும். 40 லட்சம் ஓட்டு வாங்கினா ஒரு ட்ரெண்டு மாறும். 80 லட்சம் ஓட்டு வாங்கினா ஒரு ட்ரெண்டு மாறும். 1 கோடி ஓட்டு வாங்கினா வேறு ட்ரெண்டு மாறும். 1.5 கோடி வாங்கிட்டாருன்னா மொத்தமும் மாறும். வணக்கம் சார். நமஸ்காரம்மா. ஸோ இன்றைய சூழ்நிலையில் எல்லா இடங்கள்லையுமே இந்த கேள்வி நான் உங்ககிட்ட கேட்கக்கூடாது. எலெக்ஷன் வந்துட்டு பரபரப்பாக போயிட்டுருக்கு, மக்கள்கிட்ட வந்து ரொம்ப எதிர்பார்ப்பு இருக்குது. இந்த கேள்வி நீங்கள் கேட்காதேனே சொல்லிட்டீங்க, ஆனாலும் கேட்குறேன், யாருக்கு நேரம் நல்லா இருக்குது? உதயநிதிக்கு நல்லா இருக்குது, எடப்பாடிக்கு நல்லா இருக்குது, ஸ்டாலினுக்கு நல்லா இருக்குது, விஜய்க்கும் நல்லா இருக்குது. அப்போ யாருக்கு தான் நல்லா இல்லை? அதுதான் தமிழ்நாட்டுக்கு இப்போ மச்சனை. இப்போ தமிழ்நாடு பிரச்சனை ஏன் வந்து இவ்வளோ போல்ஸ் வருது? ஏன் வந்து நான் என்ன கேட்குறேன், ஒரு சர்வே எடுக்கிறீங்க, ஒரு சர்வேனா அது எல்லாமே ஒரே சர்வே தானே வரணும். அது எப்படி NDA ஜெயிக்கும்னு ஒன்று வருது, திமுக ஒன்று வருது. நான் என்ன கேட்குறேன், இது என்ன விதமான சர்வேன்னு எனக்கு சொல்லும். வந்து ஒரு பெரிய நெட்வொர்க் வச்சுக்கிறீங்க, பெரிய கார்ப்பரேட் வச்சுக்கிறீங்க, உங்களுக்கு கீழே 600 பேரை வேலைக்கு வைக்கிறீங்க, 100 கோடி ரூபாய் செலவு பண்ணுறீங்க, அந்த அனலிஸ் இந்த அனலிஸ் அப்படி அனலிஸ்ன்னு வந்து எல்லா சேனல்லையும் பேசுகிறீங்க, கருத்து கணிப்பு, அது கணிப்பு திணிப்பு எல்லாம் பண்ணுறீங்க, கோட்டு சூட்டு போட்டு பேசுகிறீங்க, அப்படி பேசுகிறீங்க, இப்படி பேசுகிறீங்க. ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா அது இப்படினால அப்படிதானலன்னா மக்கள் எப்படி ஒத்துக்கிறீங்க? கேட்கணும் இல்லையா? நீங்கள் வந்து இவ்வளோ வருஷம் கொடுத்த கணிப்புகளில் எத்தனை கணிப்புகள் ஃபெயிலியர் ஆகுது, எவ்வளோ ஃபெயிலியர் ஆகுது? ஆமாம். கட்சியில் என்ன பண்ணுறீங்க, ஜோசியரை ஸ்டாலின் வரமாட்டாருன்னு ஜோசியர் சொன்னார்னு கமெண்ட் போடுறீங்க. நான் கேட்குறேன், ஸ்டாலின் வரமாட்டாருன்னு செல்வி பேசியிருந்தால் அந்த வீடியோ இருக்கும்ல? அந்த வீடியோ இருக்குமா இல்லையா? இருக்கும். எப்படி இருந்தாலும் இருக்கும்ல. நீங்கள் அழிக்க முடியுமா எல்லாட்டி யூடியூப்பும்? அதை எடுத்து போட்டுட்டு தானே பேசணும். 21 எலெக்ஷனில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் வரமாட்டார் செல்வி சொன்னாருன்னு சொல்லி சில கமெண்ட் போடுறாங்க. நான் என்ன கேட்குறேன், அப்படி நான் பேசியிருந்தா இருக்கணும்ல. நாங்கள் என்ன கேட்டோம், இந்த டைம் ஸ்டாலின் வரலன்னா எப்போ வருவார்னு கேட்டோம். ஏன் அந்த வீடியோ எடுத்து போட மாட்டேன்றீங்க? அதாவது ஜோசியர்னா ஈஸி டார்கெட் பண்ணுறீங்க. இப்போ நீங்கள் இந்த கணிப்பெல்லாம் இப்போ இவ்வளோ தான் வந்துருச்சுல்ல, அதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று ஒரு எத்தனை கணிப்பு எத்தனை முட்டுனாலும் உங்களுக்கு இல்லை 200 கணிப்பு வருது. 200 கணிப்பில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இனிமேல்
117 கணிப்பு வந்து என்டிஏ ஜெயிக்கும்னு வந்திருக்குது. ம். மிச்ச கணிப்பு வந்து டிஎம்கே ஜெயிக்கும்னு வருது. ஸோ குழுக்கள் போட்டு 117 கணிப்பு அதிகமாக வந்துச்சுன்னு என்டிஏ தான் ஜெயிக்கும்னு சொல்லிட்டு போங்க. நான் என்ன கேட்குறேன், என்ன கதை இது? இதை யார் மணி கட்டுறது? இது நேஷ்னல் எலெக்ஷன்லேயும் இப்படி தான் நடக்குது. கேட்டால் இவங்கள மாதிரி உட்காந்து இவங்கள மாதிரி அறிவு இருக்கிறவங்களே கிடையாத மாதிரியும் எல்லாம் பேசுகிறீங்க. ஜோதிடம் வந்து கட்டம் பார்த்து அவன் வந்து கட்டத்தை சொல்லணும், எல்லாத்தையும் சொல்லணும். ஆனால் அவன் மட்டும் கரெக்டாக சொல்லணும். ஜோதிடனுக்கு ஏதாவது எரர் ஆச்சுன்னா உங்களுக்கு மட்டும் 0.5% 5% டு இந்த பக்கம் 5% வரலாம், இந்த பக்கம் 5% வரலாம் உங்களுக்கு இது. ஆனால் ஜோசியனுக்கு மட்டும் அப்சல்யூட்டாக கரெக்டாக வரும். ஏன்னா கடவுள் பாருங்க அவன். நான் என்ன கேட்குறேன், ஏன் விஜய்க்கு வந்து விஜய் ஜெயிக்க மாட்டாருன்னு ஏன் எந்த கணிப்புலேயுமே விஜய்க்கு வந்து விஜய் ஏன் சிஎம் ஆகக்கூடாதுன்னு இருக்கா? நான் என்ன கேட்குறேன், நீங்கள் கணிப்பு எடுக்கிறீங்க, சரி, எல்லாமே எடுக்கிறீங்க, விஜய் ஜாதகம் பார்க்குறீங்க, விஜய் ஜாதகம் விடுங்க, விஜய் பற்றி பேசுகிறீங்க. இன்றைக்கி எனக்கு தெரிஞ்சு 100 பேர்கிட்ட பேசுனீங்கன்னா, நான் உங்களதில் கலாட்டாவில் முதல்ல நான் தான் சொன்னேன் விஜய் ஆட்டம் ஆரம்பிக்கும், இனிமேல் புரட்டாசிலேருந்து பார்ப்பீங்க. நான் அந்த டைம்லேயே 18% கொடுத்தேன். எப்போ 10 மாதத்துக்கு முன்னாடி. இப்போ வந்து எவ்வளோ நாள் ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்க. ரோட்டில் இறங்கினாவே அது திருவிழாவும் துர்மரணம் வரும், நிறைய பிரச்சனைகள் விஜய் சந்திக்க வேண்டியது இருக்கும், கூட இருக்கவங்கனால பிரச்சனை வரும், அவர் கூட்டணியெல்லாம் வச்சுருந்தா வேறு மாதிரி அரசியல் மாறும்லாம் நம்ம தான் சொல்லியிருந்தோம். அதெல்லாம் இப்போ காணும். அது பரவாயில்ல, அது அப்படி தான் உலகம். ஆனால் உங்களதில் வீடியோஸ் இருக்குது, அந்த ஜென்சி கிட்ஸு கரெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கு. நான் என்ன கேட்குறேன், 100 பேர் எடுக்கிறீங்க சர்வே, 100 பேரை நான் சர்வே எடுத்த டீமெல்லாம் நான் போய் பார்த்தேன், பேசினேன். 70 பேர் வந்து விஜய்க்கு போடுறேன்றாங்க. 70 பேர்? ஆமாம், இதுதான் உண்மை. ஏன் அதை சொல்லணும்ல? சில இடத்துல இப்போவே சிலர் சர்வேயில் என்ன சொல்கிறாங்க, யார் சிறந்த முதல்வர்னு கேட்குறாங்க. நல்லா புரிஞ்சுக்கு. 44% விஜயை சொல்கிறாங்க, அடுத்ததாக ஸ்டாலின் ஐயாவை சொல்கிறாங்க, அடுத்ததாக எடப்பாடி ஐயாவை சொல்கிறாங்க, அடுத்ததாக சீமான் அண்ணன்னு சொல்கிறாங்க. அப்போது நான் என்ன கேட்குறேன், முதல்வர் யார் வருவார்னு சொல்லிவிட்டு அப்புறம் எப்படி உங்கள் அனலைஸ்லாம் மாறுது? ஸோ விஜய் இது வந்து இன்றைக்கி வந்து இவங்கனால உண்மையான விஷயம் என்னென்னா, நான் ஒரு கட்சியில் இருக்கனால ஃபுல்லாக பேச முடியாது கண்டிப்பாக. ஏன்னா என்னால் வந்து என் கட்சிக்கு கெட்ட பேருன்றது இல்லை, என் கட்சிக்கு வரக்கூடிய ஓட்டை தடுக்கக்கூடாது, இது ஓட்டு வர்றது. நான் என்ன சொல்கிறேன், விஜய்வுடைய ட்ரெண்டிங் வந்து இன்றைக்கி வந்து எல்லார் வீட்டுக்குள்ளேயே வந்துடுச்சு. மாசா சார் அவர் மாஸ், மாஸ்னா மாஸ், சூப்பர் மாஸ். அது வந்து நான் இப்போ சொன்னால் புரியாது, பொட்டி திறக்கிறச்சோ தெரியும் உங்களுக்கு. ஒரு கேள்வி சார், வெற்றியை நிர்ணயிக்கிறது அவர் தானா? ஆமாம், அதில் டவுட்டே படாது. அதனால் இந்த கணிப்பு யாரெல்லாம் போட்டாங்களோ இதெல்லாம் வந்து நான் திருப்பி சொல்கிறது தான், 14ஆம் தேதி வரைக்கும் போட்ட கணிப்பு எதுவுமே மாறாது. 14ஆம் தேதிக்கு அப்புறமா கணிப்புகள் மாறும். இப்போ மாறின்னு இருக்குது. இப்போ எல்லாமே நிறைய பிரச்சனை ஆகுது, பயப்படுறாங்க, எல்லா கட்சியும் பயப்படுது. ஜெயிக்கிறவங்களாம் தோப்பேன்னு பயப்படுறாங்க, சிட்டியில் நிறைய பேர் பயப்படுறாங்க, கோயம்புத்தூரில் நிறைய பேர் பயப்படுறாங்க, தென் மாவட்டத்தில் பயப்படுறாங்க, வட மாவட்டத்தில் பயப்படுறாங்க. ஏன் பயம் வருது அரசியல்? இந்த பயத்துக்கு என்ன காரணம்? விஜய் தான். விஜயை பார்த்து பயந்துட்டாங்களா? நீச்சபங்க ராஜயோகம் வேலை செய்யும். நீச்சபங்க ராஜயோகம் வேலை செய்கிறச்சு அது ஒரு பொண்ணால் ஒரு பிரச்சனை வரும்னு இருக்குது. அவங்க உங்களுக்கு தெரிய வந்தது. இப்போ நிறைய பேர் அதை ஒரு பிரச்சனையாக எடுத்தீங்க. நான் சொன்னேன் அது உங்கள் சேனலில் அதெல்லாம் பெருசாக வேலைக்கு ஆகாது. இல்லை சார், இப்போ கூட சமீபத்தில் அந்த டைவர்ஸ் கேஸ், அந்த பர்சனல் லைஃப் வந்துட்டு சார், டைவர்ஸ்ன்றது அவங்களுக்குள்ள சண்டைமா. அப்போது உங்கள் வீட்டில் இருக்கீங்க, நீங்கள் கல்யாணம் ஆனவங்களா? மேரிட். உங்ககிட்ட கூட நான் உன்னை இதோட வாழ மாட்டேன்னு சொல்லுவாங்க. என் வீட்டில் கூட தான் சொல்லுவாங்க, உன்னோட எப்படா வாழ்கிறது, இதோட உனக்கு எனக்கு செட் ஆகாதுன்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அதை அடிச்சுப்பாங்க. சில பேர் கூட இருக்கவங்கனால அது பெருசாகும். நான் இருங்க நான் எவ்வளோ கேஸ் டீல் பண்ணியிருக்கேன். சரி, 8 வருஷம் டைவர்ஸ் கேஸ் பண்ணியிருக்காங்க. 8 வருஷம் டைவர்ஸ் போயிட்டு அப்புறமா வந்து வேணாம் குழந்தைங்களுக்காக சேர்ந்துட்டு 2 வக்கீலுங்களுக்கு ஃபீஸ் கொடுத்துட்டு அவங்க சந்தோஷமாக போனதெல்லாம் இருக்குது. எங்களுக்கு ஃபீஸ் வந்தது, ஆனால் அவங்க சந்தோஷமாக போனது இருக்குது. சிலது வந்து கல்யாணம் ஆன அன்றைக்கே டைவர்ஸ் ஆனது இருக்குது. இதெல்லாம் காரணம். ஏன் விஜயும் வந்து திருப்பி சங்கீதா மேடமும் சேரக்கூடாதுன்னு இருக்கு. சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன் நடக்கக்கூடாது? ஏன் நடக்கக்கூடாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, எனக்கு ஒரு கேள்வி. விஜய் சாருக்கு நானே விஜய் சாருக்கு கொஞ்ச நாள் பழகினேன்னாலும் ஒரு ரொம்ப நெருங்கிய நட்பு இல்லை, ஒரு வேணா அவருடைய நெருங்கிய நண்பர்கள் எனக்கு ரொம்ப க்ளோஸ். நானே பழகிறேன், அவங்க நல்லா இருக்கணும்னு நான் நினைப்பேன். விஜய் சாருக்கு ஏன் இந்த அவருக்கும் வந்து அவங்க வீட்டில் இருக்கவங்க நல்லா இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கக்கூடாது? நினைக்கணும். ஒரு ஜோசியன்னா நல்லா இருக்கணும் தான் நினைக்கணும். நல்லா இருக்கட்டும், ஏன் திருப்பி சேரக்கூடாதுன்னு இருக்கா? நம்ம இன்றைக்கி எடுக்கிறோம், இந்த டைம் எடுக்கிறோம், இன்டர்வியூ போட போகிறீங்க. கண்டிப்பாக எலெக்ஷன் முடியலாம், எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு முன்னாடி வரலாம், இல்லை எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு சேரலாம். ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க சார், குடும்பத்தையே சரியாக பார்த்துக்க தெரியாதவர் நாட்டை எங்கே பார்த்துக்க போகிறாரு அப்படிங்கிற. குடும்பத்தை அவர் பார்த்துக்கலன்னு உங்ககிட்ட வந்து யாராவது சொன்னாங்களா? உங்கள் வீட்டில் இருக்கீங்க, நீங்கள் உங்கள் ஆத்துக்காரை எப்படி பார்த்துக்கிறீங்கன்னு அவருக்கு தான் தெரியும். அவர் உங்களை எப்படி பார்த்துக்கிறாருன்னு தெரியும். நான் என்ன கேட்குறேன், நான் இருக்கிறேன், நான் ஃபுல்லாக வெளியிலேயே சுற்றின்னு கிடக்கிறேன்,
நான் என் குடும்பத்தை நல்லா பார்த்துக்கிறேன்னு எல்லாம் சொல்ல முடியுமா? அப்படி கிடையாதுங்க. வெளியில் வந்து நான் என்ன கேட்குறேன், மற்றவங்க குடும்பத்தை பற்றி பேசுகிறதுக்கு எப்படிங்க உங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது? உங்களுக்கு என்னங்க ரைட்ஸ் இருக்குது? சட்டப்படி குழந்தைங்களுக்கு 18 வயசு ஆகிட்டாவே ஃபாரின்லலாம் அந்த குழந்தைய வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணக்கூடாதுன்னு இருக்குது. சின்ன குழந்தைய இருந்தாலும் அந்த குழந்தைய வந்து நீங்கள் வந்து திட்டக்கூடாதுன்னு இருக்குது. ஏன் ஸ்கூலில் வந்து இப்போ வந்து வாத்தியாரங்கள்லாம் பயப்படுறாங்க? எல்லா ரைட்ஸும் இன்றைக்கி உலகத்தில் இருக்குது. அப்பேற்பட்ட நான் என்ன கேட்குறேன், எல்லா விஷயத்துலேயும் அவங்கவுங்களுக்கு பர்சனல் இருக்கிறத அவர் வந்து விஜய் வந்து பார்த்துக்காம தான் 2 குழந்தை பெற்றாரா? அந்த குழந்தைங்க இவ்வளோ இருக்குது, அந்த குழந்தைங்க வந்து சொல்லிச்சா இவங்ககிட்ட? அப்படியெல்லாம் பேச முடியாதுங்க. விஜயை குறை சொல்கிறவங்கெல்லாம் சந்தோஷமாக இருக்காங்களா? விஜய் குறை சொல்கிறவங்களுக்கெல்லாம் நான் வானத்துலேருந்து குடிச்சிட்டாங்களா? அம்மா வயிற்றுல இல்லாமல்? அதெல்லாம் நான் என்ன கேட்குறேன் சார், பப்ளிக்குங்க. நான் பேசிக்காக பேச சொல்கிறேன். அவரை பற்றி பேசுங்க. அவர் அரசியலில் எடுத்துன்னு வர திட்டங்கள் சரியில்லைன்னு பற்றி பேசுங்க. கண்டிப்பாக. நான் என்ன கேட்குறேன், தற்குறிங்கன்றீங்க. என்ன தற்குறி? எல்லா பசங்களும் படித்த பசங்கங்க. எல்லாமே டபுள் டிகிரி, ட்ரிபிள் டிகிரி, பிஹெச்டி வாங்கின பசங்க. கண்டிப்பாக சார். விஜய் சாருக்கு வர பசங்களில் கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 லட்ச ரூபா, 2 லட்ச ரூபா, 3 லட்ச ரூபா வருஷத்துக்கு சில பசங்களாம் கோடிக்கணக்கில் வாங்குறாங்க. ஃபாரின்லேருந்து எல்லாம் எல்லா பசங்களும் பிக்னிக் மாதிரி வீட்டுக்கு வர்றது மாதிரி ஓட்டு போகிறதுக்கு, ஒரு ஓட்டு போகிறதுக்கு அவ்வளோ செலவு பண்ணிட்டு விஜய் சாரை கொடுத்தாரு. அப்படி இல்லைங்க, ஒரு வர்ஷிப் ஹீரோ. அது நீச்சபங்க ராஜயோகம். நீச்சபங்க ராஜயோகம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நான் திடீர்னு அப்படி வராது. அப்படி தான் வரும், வாழ்க்கை ஃபுல்லாக வரும். அந்த யோகம் சிலருக்கு 21 வயசில் ஆரம்பிக்கும். சரி சார். சிலருக்கு 36 வயசில் ஆரம்பிக்கும். சிலருக்கு 52 வயசில் ஆரம்பிக்கும். ஆனால் எப்போ ஆரம்பித்தாலும் அது அவர்களை வந்து கடவுளுக்கு நிகராக தான் வச்சுக்கும். அதே போல் உதயநிதி சாரும் இருக்காருன்னு. உதயநிதி சாருடைய ஜாதகமும் பவர் தான். அதே போல் வந்து நம்ம எடப்பாடி ஐயா இருந்தார். எவ்வளோ பேரில் இருந்துட்டு இவர் ஆட்சி நக்காதுன்னு 4 நாள் இருக்கும். நீங்கள் அவர் 4.5 வருஷம் கம்பீரமாக இருந்தார். ஆமாம் சார். இன்றைக்கி வந்து எல்லாத்தையும் ஒரு பெரிய மகா கூட்டணி வச்சு இறங்கி தனியாக அடிக்கிறாரு. யாரை பற்றி கவலைப்படல, எதுவுமே கிடையாது. அவர் உண்மை தானே, கொரோனாவில் பாஸ் பண்ண வச்சது நான் தான் சொல்கிறது உண்மை தானே? அந்த முடிவு எடுத்தார்ல அவர். இந்தியாவிலே யாருமே எடுக்கலல்ல, அவர் எடுத்தார்ல. எடுத்தோடனே அந்த உரிமையை தானே கேட்குறாரு. நான் செஞ்சேன் இல்லடா கண்ணுங்களான்னு கேட்குறாருல்ல. அதுதான் அந்த உரிமை. எலெக்ஷன் வரைக்கும் இவருக்கு வந்து ராகுபுத்தி இருக்குது. 24/4/2026 வரைக்கும் ராகுபுத்தி இருக்குது. எலெக்ஷனுக்கு அப்புறமா குரு புத்தி வருது. எப்படி? அந்த குரு புத்தியில் வந்து நிறைய பேர் பிரச்சனை, நிறைய இது என்ன தப்பு வரணும். அதனால் அவ பேரெல்லாம் இன்னும் என்ன இருக்குங்க? அவ பேர் என்ன இருக்குது? ஏதாவது ஒன்று பேச வேண்டியதா? ஒரு பாலிடிக்ஸில் வந்து அவ பேர் தான். இப்போ நம்ம பேசுகிறோம், எடப்பாடியாவை புகழ்கிறவங்க இருப்பாங்க, எடப்பாடியாவை திட்டுறவங்க இருப்பாங்க, ஸ்டாலின் சாரை புகழ்கிறவங்க இருப்பாங்க, ஸ்டாலின் சாரை திட்டுறவங்க இருப்பாங்க, என்ன புகழ்கிறவங்க இருப்பாங்க, என்ன திட்டுறவங்க இருப்பாங்க. நான் என்ன கேட்குறேன், எதுக்கு நீங்கள் வந்து நெகட்டிவை ரொம்ப இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிறீங்க? பாசிட்டிவ் பண்ணிட்டு போங்க. விஜய்க்கு முதல்ல 4% நீங்கள். இப்போ சீமான் சார் இதை பிடுங்குவார். நீங்கள் சீமான் சார் இதை எப்படி பிடுங்குவாங்க? சீமான் சார் ஓட்டை எப்படி பிடுங்குவாங்க? சீமான் சார் வந்து எதுவோ நல்லதோ கெட்டதோ அவர் கொள்கையில் அவர் கரெக்டாக இருக்காருன்றது அவருடைய ஃபாலோவர்ஸை ஃபாலோ பண்ணுவாங்க. அவருக்கு 8%லேருந்து வேணும்னா 1% குறையலாம், இல்லைன்னா 1% கூட குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஆமாம், குறையலாம். ஆனாலும் ஒரே இடம் எப்படி டவுன் ஆகும்? நான் என்ன கேட்குறேன், அவரது ஒரு பர்சன்டேஜ் பார்க்கணும். அதிகபட்சமாக குறையட்டும், 5% அவரது வைங்க. விஜய் சார்து இப்போவே 25% இருக்குது. நாளைக்கு மாறலாம். நாளைக்கு மாறிச்சு அது 30 அதிகமாக. ஆமாம், அதிகமாக தானே போகும். எப்படி ஏன் குறையும்னு நினைக்கிறீங்க? குறையிறதுக்கு சான்ஸ் கிடையாது. சரி, யாரோட சார் குறையும்? அதாவது 2 பேர் தான் குறையும். நீங்கள் எப்படி விஜய் சார்து வந்துங்க ஸ்டாலின் சார்து மட்டும்தான் குறையும்னு நம்ம தப்பாக இன்டர்பிரட் பண்ணு. ஒரு பெர்சன்டேஜ் வரைக்கும் போனால் இவரது குறையலாம், ஆனால் எடப்பாடி ஐயாவது குறையலாம். 1% மேலே போனால் ஸ்டாலின் ஐயாவதும் குறையலாம். ஸோ யார் இதெல்லாம் குறைய போகிறது டப்பா திறக்கடிச்சு 4ஆம் தேதி தெரிஞ்சிடும். அதான் எதிர்பார்க்காத முடிவுகள்லாம் வரும். நீங்கள் நினைக்கிறீங்க எல்லாமே சுனாமியில், விஜயுடைய சுனாமியில் தமிழ்நாடு அரசியல் நிற்கிது. அவர் வந்து ஆரம்பிக்கிறச்ச நம்ம புரட்டாசிலேருந்து அவருடைய ஆட்டம் ஆரம்பிக்கிறச்ச நிறைய பேர் காணாத போவாங்கன்னு. அப்போ புரியாது நிறைய பேர். இவர் இப்படி தான் ரஜினிக்கு சொன்னாருன்னாங்க. ரஜினிக்கு சொன்னது நான் சொன்னது என்ன நடக்கலை? அரசியல் ஆரம்பிப்பாருன்றதுக்கு வந்து அர்ஜுனமூர்த்தி ஐயா வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு போயிட்டார். கட்சி ஆரம்பித்தார், கையெழுத்து வாங்கினார், பொதுச் செயலாளராக என்னை போட்டார், பொருளாளராக என்னை போட்டார். நான் ரஜினி சார் வந்து அரசியல் கட்சி ஆரம்பிப்பாருன்னு தான் சொன்னேன். ரஜினி சார் சிஎம் ஆவார்னு சொன்னேன்னா, இப்போ விஜய் சார் இதில் என்ன சொல்கிறேன், அண்டர் எஸ்டிமேட்டாக நீங்கள் பண்ணுறது தப்பு. எல்லா சர்வேவும் தப்பாகும். எல்லாருமே சொல்கிறாங்க. கருத்து கணிப்புன்னு ஒன்று கொடுக்குறாங்க. இந்த தொகுதியில் இவ்வளோ பேர் வருவாங்க, இந்த தொகுதியில் 93%. நேற்று தந்தி டிவியில் கொடுத்துருந்தாங்க சார். 93 இடங்களை டிஎம்கே பிடிக்கும், 91 இடங்களை வந்து ஏடிஎம்கே பிடிக்கும், 2 இடங்களை தான் தாவேகா பிடிக்கும், மற்ற கட்சிகள் மீதவர் 43 சிதறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவர் கருத்து கணிப்பு கொடுத்த ஒரு கடவுளா? அவர் பழைய கருத்து கணிப்பெல்லாம் எத்தனை வாட்டி ஃபெயிலியராக இருக்குது. கண்டிப்பாக அதெல்லாம் ஏன் ஏற்றுக்க மாட்டேன்றீங்க? நான் கூட தான் உட்காந்து பேசுவேன். 1,30,00,000 பேர் இருக்காங்க. அந்த 1,30,00,000 பேரில் பாதி பேர் எடுத்துக்கோங்க, 65 லட்சம் பேர்
ஸ்டாலின் சாருக்கு போடலனாலும் அந்த 65 லட்சம் பேர் எந்த இடத்துக்கு போடுறாங்கன்றது தான் முக்கியம். அந்த 65 லட்சம் பேரும் நீங்கள் சொல்கிறத பார்த்தா ஏடிஎம்கே பக்கம் திரும்புகிறாங்களோ இல்லையோ விஜய் பக்கம் திரும்புவாங்க அப்படிங்கிறத சொல்கிற மாதிரி. ஏங்க நான் என்ன கேட்குறேன், 65 லட்சம் பேரில் ம் 35 லட்சம் பேர் வந்து விஜய்க்கு போட்டால் கூட அது நஷ்டம் தானே. கண்டிப்பாக சார். ஏன் இந்த கால்குலேஷன்லாம் பண்ண மாட்டேன்றீங்க? நான் என்ன கேட்குறேன், ஒரேடியாக வாங்க. 75 லட்சம் பேர் பிரிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. 75 லட்சம் பேர் ஸ்டாலின் இது வந்து அந்த 1000 ரூபாய் வந்து பிடிக்கல, ம் அவங்க வந்து பரவாயில்ல வேணாம். 75 லட்சம் பேர், நான் சொல்கிறது மாஸ், எவ்வளோ மாஸ். அப்போ வந்து 55 லட்சம் பேர் தான் ஸ்டாலினுக்கே போடுறாங்க. அதெல்லாம் லேடிஸ் ஓட்டுன்றது ஏடிஎம்கேக்கு ஒரு வலுவான ஓட்டு. கண்டிப்பாக சார். ஸோ அந்த 55 லட்சம் ஓட்டு வந்து ஸ்டாலின் ஸ்டார்ட் பண்ணுறாருன்னா அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. அப்போ அதுக்கு ஈக்குவலாக ஏடிஎம்கே வந்து 56 லட்சமாவது ஆரம்பிக்கும். ஆனால் நடுவில் இப்போ விஜய் இருக்கிறனால இந்த ஓட்டு வந்து மொத்தமாக வரக்கூடிய ஓட்டு ஏடிஎம்கேக்கு வர வேண்டியது, இது மாறுது. ஸோ அப்படி இல்லை, சப்போஸ் எல்லாமே ஒரு 60 லட்சம் ஏடிஎம்கேக்கு விழுந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்போ ஏடிஎம்கே ஸ்டார்ட் பண்ணுறது 60 லட்சம் ஆகிடும். அப்போ விஜய் இது கம்மியாகும். இங்கே வந்து அதுக்கு ஏன் வந்து எல்லாருமே அதை தான் நான் சொல்கிறது, நீச்சம் அரசு அந்த நீச்சபங்க ராஜயோகம். அந்த நீச்சபங்க ராஜயோகம் வந்து நீங்கள் நினைக்கவே முடியாது. அவர் 2 சீட் எடுக்கிறாரா, 25 சீட் எடுக்கிறாரா, 35 சீட் எடுக்கிறாரா, 70 சீட் எடுக்கிறாரா, எல்லாரும் என்ன கால்குலேஷன் பண்ணுறாங்க, நகரத்தில் தான் அவருக்கு ஓட்டு, ஆமாம் கிராமத்தில் இல்லைன்னு. நான் என்ன சொல்கிறேன், இது தப்பான ஒரு பழக்கம், தப்பான கணிப்பு. ஏன்னா ஒரு சினிமா ரசிகர்களுக்கு, ஒரு ஃபேனுக்கு என்றைக்குமே ஒரு நகரத்தில் வந்திருக்காங்கன்னா, நகரத்தில் ஏன் இவ்வளோ பேர் ரசிகர்கள்னா எல்லாமே கிராமத்துலேருந்து ஒர்க் பண்ண வந்த பசங்க. ஸோ இது வந்து ரொம்ப ஒரு பெரிய இம்பேக்ட் ஆகும். அதனால தான் நான் வந்து கம்முன்னு உட்காண்டிருக்கிறது. இதனுடைய இம்பேக்ட் வந்து ஒன் சைடு விக்ட்ரியாக கொடுத்துரும். ஓகே, ஒரே கட்சி உள்ளே தூக்கின்னு வந்துடும் ஸ்வீப் பண்ணிட்டு. இல்லைன்னா 3 கட்சியும் பிரித்து வரும். அப்போ வந்து நிறைய குழப்பங்கள்லாம் வரும். ஏன்னா குழப்பமான சூழ்நிலை இருக்கக்கூடிய காலகட்டம். இதில் வந்து பம்பர் யாருக்கு அன்னைக்குச்சாலும், விஜய்க்கு அடித்தாலும் உண்டு, இல்லைன்னா எடப்பாடி ஐயாவுக்கு அடித்தாலும் உண்டு, ஸ்டாலினுக்கு ஐயாவுக்கு அடித்தாலும் உண்டு. நான் என்ன கேட்குறேன், நான் கட்சியில் உட்காந்துக்கினேன், நான் ஒரு பொறுப்பில் உட்காந்துனேன், ஒரு மாநிலத்தில் ஒரு பொறுப்பில் உட்காந்துனேன். நான் வந்து எங்களுக்கு தான் நாங்கள் தான் ஜெயிப்போம்னு சொல்கிறது மேடையில் சொல்லுவோம். இப்போ நான் மேடையில், பிரச்சார மேடையில், எல்லா மேடையிலையும் நான் அதை தான் பேசிகிட்டு இருக்கேன். ஆனால் ஜோசினா நான் வந்து இப்போ பேசுகிறது என்னை பொறுத்த வரைக்கும் தப்பாக வரும். ஆனால் விஜய் சார் வந்து இந்த கணிப்பெல்லாம் அண்டர் எஸ்டிமேட் பண்ணியிருக்கிறாங்கன்றதுக்கு நீங்கள் கேட்டதுக்கு பதில். எலெக்ஷன் அப்படின்னு சொன்னாலே மக்களோட கவனம் இருக்காது. யார் வந்தால் என்ன, யார் போனால் என்ன, அப்படி தான் இருப்பாங்க. எலெக்ஷன் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் தான் இவர் ஜெயிச்சிருக்காரு அப்படிங்கிறது தெரியும். இப்போ பார்த்தா அப்படி இல்லை சார். சின்ன குட்டி பசங்கள்லேருந்து யார் எலெக்ஷனில் நிற்கிறா, யார் எந்தெந்த தொகுதியில் யார் நிற்கிறா அப்படிங்கிற ஒரு இம்பேக்ட் வந்திருக்கு. இதற்கு காரணம் டிவிகே தலைவர் விஜய் தான் நினைக்கிறீங்களா சார்? அப்படி இல்லைங்க. இப்போ வந்து 2-3 வயசு குழந்தை அப்பனை அடிக்குது, சோஷியல் மீடியாவில் காட்டுறது, டிவிக்கேன்னு சொல்லணும்னா அடிக்குது. இது வந்து உங்களுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். ஒரு குழந்தைய பண்ணுச்சுன்னா அந்த குழந்தையுடைய பேரண்ட்ஸ் அதே போல் குழந்தைங்கிறத பற்றி அந்த பாப்பான்னா அதுவும் பிடிச்சிக்கும். அதுக்கு தெரியாது டிவிக்கேன்னா என்னன்னு தெரியாது, கட்சின்னா தெரியாது, அரசியல்னா தெரியாது, அதுக்கு ஓட்டு உரிமை கிடையாது. ஆனால் இந்த இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். இது மாதிரி எங்கேயாவது இவ்வளோ வருஷத்தில் எம்ஜிஆர் காலத்தில் இருந்தது, 72 இருந்தது. அதுதான் வந்து அப்போல்லாம் வந்து இது கிடையாது, வீட்டுக்கு உள்ள எம்ஜிஆர் வந்திருக்காரு, நல்லவர், தங்கமானவர், அவருக்கு ஓட்டு போடணும்னு குடும்பமாக பெண்கள்லாம் டிசைட் பண்ணாங்க. எம்ஜிஆரை கடவுளாக பார்த்து, அது சிவாஜி கணேசன் ஐயாவுக்கு வரல, அவர் அரசியலில் தோற்று போனார். அதுக்கப்புறம் நிறைய பேர் அரசியல், KKSR ஐயா வந்தார், அவர் தோற்று போனார். கார்த்திக் வந்தார், எவ்வளோ பேர் வந்தாங்க, தோற்று போனாங்க. ஆனால் அந்த சாரிஸ்மா ஜெயலலிதா அம்மா வரைச்ச முதல்ல எல்லாரும் கிண்டல் பண்ணாங்க. அந்த அம்மாவை வந்து சபைப்பெட்டியிலேருந்து எட்டியெல்லாம் உதைச்சதெல்லாம் தெரியும். ஆனால் அந்த அம்மா நின்னாங்க, ஆளுமைப்படுத்தினாங்க. அதுதான் அந்த அம்மாவுடைய நீச்சபங்கம். ஸோ அந்த இடத்துல தான் விஜய் பண்ணிக்கிறாரு. அது போல தான் நிற்கிறார். சூப்பர். அவரது வந்து என்னன்னா அரசியலில் மாற்றிட்டார். பத்திரிக்கையாளரை சந்தித்தா தான் அரசியல்ன்றதை மாற்றினார். அடுத்தது வந்து டெய்லி போய் கூட்டம் போட்டு டெய்லி சுற்றினா தான் அதெல்லாம் மாற்றினார். இப்போ விஜய் சார் இது வந்து ஏதாவது ப்ராப்ளம்னா அவர் குடும்பத்தையே பார்த்துக்கலாம். அவர் குடும்பத்தையே பார்த்துக்காம அவங்க குடும்பத்துக்காரங்க இவங்க வீட்டில் வந்து சோறு சாப்பிட்டாங்களா? இல்லை சார். இப்போ விஜய் சார் வந்து உங்களை என்ன பண்ணார்? ஏன் அவருடைய பர்சனல் நோண்டுறீங்க? எடப்பாடியை வந்து நான் என்ன கேட்குறேன், எடப்பாடியை வந்து காலில் விழுந்தால் தப்பா? நான் கூட தான் காலில் விழுவேன். அதனால் காலில் விழுந்தவங்களுக்காக அடிமையாக இருக்கணும்னு ஏதாவது சாசனம் இருக்கா? தனிப்பட்ட கேரக்டர் பண்ணுறது. விஜய் வந்திருக்காரு, விஜய்க்கு மாற்றாக நீங்கள் என்ன பண்ணணும்? இப்போ வந்து 60 வருஷம் அரசியலில் மாற்றிருக்காரு. 60 வருஷம் அரசியலில் இனிமேல் மாற்றினால என்ன தமிழ்நாட்டில்? இப்போ மோடிஜி இருக்காரு, மக்கள் மாற்றதான் சார். மோடிஜி இருக்காருங்க, 3 தடவை சிஎம்மாக வந்து 30 வருஷமாக சிஎம்மாக இருந்து பிஎம்மாக இருந்து இன்றைக்கி நிற்கிறாரு. ஆமாம். அவர் வந்து மக்களுக்கு வெல்ஃபேர் செய்யலைன்னா நிற்பாரா?
ஏன் அது போல் நான் செய்யுங்க, செஞ்சுட்டு இருங்க. இப்போ விஜய் வந்தது என்னை பொறுத்தவரைக்கும் நல்லது. நல்லது தான். ஏன்னா நீ அரசியலில் சும்மா இந்த டபாக் வேலையெல்லாம் பண்ண முடியாது. இந்த பணம் கொடுக்குற விஷயம்லாம் நடந்திருக்குது, இப்போ நடக்குது. இந்த ஓட்டுக்கு பணம் நடக்குது. விஜயே வரட்டும். விஜய் சார் இது இப்போ வந்து இவ்வளோ பர்சன்டேஜ் மக்கள்லாம் இருக்கீங்க, ஆனால் மக்களுக்கு வந்து ஓட்டுக்கு பணம் வாங்கியிருக்காங்க. அந்த பணம் வாங்கினதுக்கு விசுவாசமாக அவங்க இருக்கணும்னா யார் அதிகமாக பணம் கொடுத்தாங்களோ அவங்களுக்கு ஓட்டு போட்டு போவாங்க. இதில் ஜோசியத்தை சொல்லுன்னு கேட்குறேங்க. பணம் வந்து உங்கள் வீட்டு பக்கத்துலேயே உங்களுக்கே தெரியும். கண்டிப்பாக இப்போல்லாம் 2000 ரூபாய் கொடுக்குறாங்க, 1000 ரூபாய் கொடுக்குறாங்கலாம் வருது. சில இடத்துலலாம் 6000 ரூபாய் கொடுக்குறாங்க, 12000 ரூபாய் கொடுக்குறாங்க வருது. யோசிச்சு பாருங்கள். எங்கள் ஏரியாலாம் எவனும் கொடுக்க மாட்டான். ஏன்னா அது அப்படி தான். அது எங்கள் வீட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு கூட கொடுக்குறது இல்லை. ஏன்னா இந்த ஏரியா பார்த்தா அப்படி எல்லாருக்கும். நாட்டில் என்ன கேட்குறேன், இதெல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாதா? இப்போ விஜய் சாருக்கு இதெல்லாம் வந்து புதுசு. இப்போ அவர் வந்திருக்கார், தனிப்பட்ட முறையில் வந்திருக்கார். அவர் வந்து அலையன்ஸுக்கு எதிர்பார்த்தாரு, அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஆனால் இதை வந்து அவங்களுடைய பூத்தில் இருக்கிற ஏஜென்சி எப்படி சமாளிப்பாங்கன்றது பார்க்கணும். மக்கள் ஓட்டு போகிறதுக்கு வந்தாலும் அந்த ஓட்டு வந்து விஜய் சாருக்கு கன்வெர்ட் ஆகுதான்றது பார்க்கணும். ஸோ செல்வி சொல்லிட்டாரு, நாளைக்கு இதெல்லாம் நீங்கள் பார்க்கணும், இதுக்கு வரலன்னா செல்வி என்ன பண்ண முடியும்? விஜய் சாருக்கு நல்லா இருக்குது, எல்லாமே இருக்குது. ஒரு இடத்துல ஒரு பாட்டில் விட்டாங்கன்னா லேடிஸ் வரவே மாட்டாங்க. இதெல்லாம் இருக்கக்கூடிய ட்ரெண்டிங் எல்லாமே இருக்குது. இதெல்லாம் மீறி தான் நடக்கும். இப்போ மைக்ரேனான தொழிலாளர்கள் இருக்காங்க, அவங்கெல்லாம் யாருக்கு போட போகிறாங்க? இதெல்லாம் எப்படி எடுப்பீங்க? கண்டிப்பாக சார், சரியான கேள்வி தான். எனக்கு பதில் சொல்லுங்கள். அதாவது எனக்கு என்னன்னா, விஜய் சாருக்கு இவங்க சொன்ன ஒன்று சீட்டே வராமல் இருக்கணும். சீட்டு வந்தால் அது வேறு லெவலில் தான் வரும். எல்லாரும் விரல வைக்கிற மாதிரி தான் வரும். சும்மா இவங்க வந்து இந்த டபாய்க்கிறது இதெல்லாம் எனக்கு சரியாக படலை. கண்டிப்பாக சார். ஏன்னா அன்னிலேருந்து அதுதான் சொல்கிறேன். விஜய் சார் வந்து ஒரு விஜயகாந்த் மாதிரி ஏன் வரக்கூடாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை வேறு அடித்து தூக்கக்கூடாது எம்ஜிஆர் மாதிரி ஏன் நினைக்கிறீங்க? வெயிட் பண்ணுங்கள், போட்டு உருட்டுறீங்க. விஜய் சாருக்கு போடுறவங்கன்னு போடுறது டிசைட் பண்ணிட்டார், முடிவு பண்ணிட்டார். நீங்கள் என்ன ஓட்டு பணம் கிணம் எல்லாமே பண்ணாலும் இது வந்து ஒரு திருவிழா மாதிரி தான் இருக்கும். இந்த திருவிழா வந்து சென்னையிலேருந்து ஒரே அளவாக எல்லா இடத்துலையும் இருக்காது. ஆனால் சென்னையில் சில இடங்கள்லாம் 40% எடுத்தாங்கன்னா மற்ற இடத்துல கம்மியாகிறதுக்கு அது அட்ஜஸ்ட் ஆகும். விஜய் சாருக்கு வந்து 60 லட்சம் ஓட்டு வாங்குறாரா, அதுக்கு ஒரு ட்ரெண்டு மாறும். 40 லட்சம் ஓட்டு வாங்கினா ஒரு ட்ரெண்டு மாறும். 80 லட்சம் ஓட்டு வாங்கினா ஒரு ட்ரெண்டு மாறும். 1 கோடி ஓட்டு வாங்கினா வேறு ட்ரெண்டு மாறும். 1.5 கோடி வாங்கிட்டாருன்னா மொத்தமும் மாறும். இவ்வளோதான். சிறப்பு சார். 4ஆம் தேதி தெரியும் மக்கள் யார் பக்கம் அப்படிங்கிறத சிறப்பாக சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து பேசுவோம். நன்றி சார். Let's go holidays. Travel beyond boundaries. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா சென்னை சில்க்ஸ்.